திருப்பூர் சிறுபூலுவப்பட்டியை அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் பணம் கொடுத்து குடிநீர் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அப்பகுதி பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 20 நாட்களாக எந்தவித குடிநீரும் விநியோகிக்கப்படாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று 25வது வார்டு அதிமுக கவுன்சிலர் தங்கராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ரங்கநாதபுரம் 4 ரோடு பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரைந்து சென்ற போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பூர் மாநகராட்சி பெருமாநல்லூர் சாலை, சிறுபூலுவப்பட்டி, திருமுருகன் பூண்டி, ஊத்துக்குளி பகுதிகளுக்கு செல்லும் நகரின் முக்கிய பிரதான சாலையான 4 ரோடு சந்திப்பில் சமையல் கேஸ் சிலிண்டர்களை வைத்து ஆக்கிரமிப்பு செய்து பின்னால் நடைபெறக்கூடிய விபரீதங்களை கண்டு கொள்ளாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வரும் கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுப்பது மாநகராட்சியா அல்லது நெடுஞ்சாலை துறையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்.